மஞ்சக்காமாலை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு டிசீஸ் கிடையாது. பிலிரூபின் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பிளட்டையே பாப்பாவுக்கு வேறு மாற்றி வைக்கணும். குழந்தையோட கண் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரியும் ஸ்கின்னு கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரியும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி சன்னில் கம்மிக்கிறதுனால மஞ்சக்காமலை பெருசாக கம்மியாகாது. ஒரு ப்ளூ கலர் லைட் இருக்கிற இன்குபேட்டர் மாதிரி இருக்கும், அதில் பாப்பா வச்சுருவாங்க. மூளையை தாக்குற அளவுக்கு ஜாஸ்தியாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். ஒரு குழந்தை பிறந்த நாள்ல இருந்து குறிப்பிட்ட வயசை தாண்டுற வரைக்கும் தினமும் உடல் நலத்துல அவ்வளோ பிரச்சனைகள் வரும். பெற்றவங்களுக்கும் அவ்வளோ சந்தேகங்கள் வரும். சில சமயம் அப்பதான் டாக்டரை போய் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு வந்திருப்போம். ஆனால் அச்சோ இந்த ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அந்த மாதிரி குழந்தை வளர்ப்பில் நமக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக குழந்தை நல மருத்துவர் டாக்டர் ஆர்த்தி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டரோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், முதல்ல நான் கேட்க நினைச்சதே என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததுமே டாக்டர் தொட்டு பார்த்துட்டு மஞ்சக்காமாலை வந்திருக்கோம், போய் நீங்கள் இன்குபேட்டரில் வச்சுருங்கன்னு ஒரு பாக்ஸில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஜாண்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2-3 நாளைக்கு அந்த பாக்ஸ்லேயே வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நிறைய பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அப்படிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, பணத்துக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வச்சிடுறாங்க. உண்மையிலேயே குழந்தைங்களுக்கு பிறந்ததும் இந்த மாதிரி ஜாண்டிஸ் வர்றது அதிகமாயிருக்கா? எதனால குழந்தைங்களுக்கு இப்படி ஆகுது மேம்? மஞ்சக்காமாலை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு டிசீஸ் கிடையாது, அது ஒரு அறிகுறி. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நமக்கு பிளட்டில் இருக்கிற ஆர்பிசிஸ் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு அது பிரேக் ஆகிடும். அந்த பிரேக் ஆகிற அந்த ஆர்பிசிஸை நம்மளோட லிவர் தான் என்ன பண்ணும், எக்ஸ்க்ரீட் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி அதை குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது பிலிரூபின் அப்படிங்கிற அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்மளுக்கு பிளட் மூலமாகவும் யூரின் மூலமாகவும் மோஷன் மூலமாகவும் வெளியே ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ அடல்ட்டுக்கு 120 டேஸ் ஒரு நார்மல் ஒரு ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் இருக்குது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அதை விட கம்மி, அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு இன்னும் கம்மி, ரொம்ப சீக்கிரமே பிரேக் ஆகும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட லிவர் அவ்வளோ நல்லா இவ்வளோ ஹெவி லோடை ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு லிவர் வளர்ந்துருக்காது. ஸோ என்னாகும், லிவரோட கெப்பாசிட்டியை தாண்டி ஆர்பிசிஸ் பிரேக் ஆகும் போது அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பிலிரூபின் பார்த்திங்கன்னா யூரின்லேயோ மோஷன்லேயோ ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாமல் பிளட்டில் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கின்லலாம் டெபாசிட் ஆகி நம்மளுக்கு மஞ்சள் காமாலையாக வெளியே தெரியுது. ஸோ மஞ்சள் காமாலையே பார்த்திங்கன்னா அது நோய் கிடையாது, உள்ளே நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தோட ஒரு அறிகுறியாக வெளியே தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிசியோலஜிக்கல் ஜாண்டிஸ், பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ்னு 2 டைப் இருக்குது. ஸோ எப்போ ஃபிசியோலஜிக்கல் ஜாண்டிஸ், ஃபிசியோலஜிக்கல்னாலே ஒரு நார்மலான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபிசியோலஜிக்கல் ஜாண்டிஸ் 3rd டேலேருந்து ஒரு 4th டேயில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் ஒரு 3வது நாள் 4வது நாள் தான் பார்த்தீங்கன்னா குழந்தையோட அம்மாவோ இல்லை குழந்தைய பார்த்துக்கிறவங்களோ குழந்தையோட கண் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரியும் ஸ்கின்னு கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரியும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 14 டேஸ் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதாவே கம்மி ஆகிடும். ஓகேங்களா? இதனால் குழந்தைக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ், பெத்தாலஜி அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ இதுவே பிஃபோர் 24 hours or 48 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு மஞ்சள் காமாலை ஜாஸ்தியாக தெரியுது. இந்த ஃபிசியோலஜிக்கல் ஜாண்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இந்த பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் ஒரு 2nd டேலேயே பார்த்திங்கன்னா பாப்பா ரொம்பவே எல்லோ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன். இல்லை பாப்பாவுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால், இல்லைனா பாப்பாவோட பிளட் குரூப்பும் அம்மாவோட பிளட் குரூப்பும் வேறு குரூப்போ இல்லை வேறு பாசிட்டிவிட்டி, இது RH ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இப்போது நெகட்டிவ், அம்மாவுக்கு நெகட்டிவ் இருக்குது, பாப்பாவுக்கு பாசிட்டிவ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் இருக்கும்போது என்னாகும், இன்னும் ஜாஸ்தியாக அந்த பிளட் பிரேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வர ஜாண்டிஸ் பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா இப்போ இந்த ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ்க்கு பெருசாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதோட ரேஞ்ச் இப்போ இது நம்ம பிளட் டெஸ்ட்டில் எடுத்து பார்க்கலாம். ஸ்கின்லேயே பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த டச் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ஒரு ஸ்கின்னை நம்ம இந்த இடத்துலையோ இல்லை செஸ்ட்லேருந்து ப்ரெஷர் பண்ணி பார்க்கும்போது அண்டர்லைனில் எந்த அளவுக்கு எல்லோவாக இருக்குங்கிறத பொறுத்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நம்ம கிரேட் பண்ணுவோம். இக்ட்ரஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். இக்ட்ரஸ் அப் டு செஸ்ட்டு, அப்டமன், லெக் அப்படிங்கிற மாதிரி பொறுத்து ஒரு 4th டேயில் ஒரு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக தான் இருக்குது, அதாவது செஸ்ட் வரைக்கும் தான் இருக்குன்னா we can wait. பட் அதே மாதிரி பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தாண்டி போனால் மட்டும்தான் நம்ம அதை சீக்கிரம் அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுதான் இப்போ நீங்கள் இன்குபேட்டருங்கிறீங்க, ஆக்சுவலி அது கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பேர் ஃபோட்டோ தெரப்பி. அதாவது ஒரு ப்ளூ கலர் லைட் இருக்கிற இன்குபேட்டர் மாதிரி இருக்கும், அதில் பாப்பா வச்சுருவாங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் லைட் படும்போது என்ன ஆகும்னா ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிலிரூபின்லாம் ஈஸியாக பிரேக் ஆகி ஃபாஸ்ட்டாக எக்ஸ்க்ரீட் ஆகும்.
ஸோ அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஃபோட்டோதெரப்பி. இது வந்து ஆக்சுவலி பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் இது நம்ம சரியாக கவனிக்காமலோ இல்லைனா வந்து சீக்கிரமே அதுக்கான ஃபோட்டோதெரப்பி கொடுக்கலன்னா இந்த பிலிருபினே வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி பிரெயினை கிராஸ் பண்ணி, அதாவது பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பிலிருபின் என்கெஃபலோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மூளையை தாக்குற அளவுக்கு வந்து ஜாஸ்தியாக போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி மூளை வரைக்கும் வந்து அந்த பிலிருபின் லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி பாதிக்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே வந்து சும்மா நம்ம ஃபோட்டோதெரப்பி கொடுக்கறதுனால எந்த யூஸும் இல்லை. உண்மையிலேயே வந்து டாக்டர்ஸ் வந்து ஃபோட்டோதெரப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த கட் ஆஃப்க்கு மேலே பிலிருபின் வந்து பிளட்டில் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா வேறு ஆப்ஷனே இல்லை. அந்த குழந்தையோட பிரெயினோட டெவலப்மெண்ட்டை நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கணுன்னு அவசியமும் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த பேபியோட பிலிருபின் கண்டிஷன் தான். சில பேர் அதே மாதிரி வந்து இந்த டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. பாப்பா வந்து வெளியே சூரியனில் காமிச்சோன்னா வந்து மஞ்சக்காமலை கம்மியாயிடுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி சன்னில் காமிக்கிறதுனால வந்து மஞ்சக்காமலை பெருசாக கம்மியாகாது. சன்னில் மெயினாக எதுக்கு காமிக்கணும்னு சொல்லுவாங்கன்னா விட்டமின் டி. பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் வரைக்குமே பெருசாக வெளில கூட்டு போக மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் அந்த குழந்தைக்கு விட்டமின் டி கிடைக்கணுங்கிறதுனால வேணால் வெயிலில் காட்ட சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த ஸ்கின் மூலமாக வந்து விட்டமின் டி வரும், அதனால் கால்சியம் வரும். ஸோ மஞ்சக்காமலைக்கும் சன்னில் காட்டுறதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகே. ஆனால் நாங்களாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா ஃபோட்டோதெரப்பி கொடுக்கறதுனால தான் வந்து கண்ணு ப்ரைவேட் பார்ட்லாம் வேற மூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப வச்சாதான் நமக்கு அஃபெக்ட் ஆகும். அது பதிலாக நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற சன்லைட்லேயே காமிச்சிடலாம் அப்படின்னு அவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரேஸ்னால ஏதாவது ஃபியூச்சரில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா, ஃபோட்டோதெரப்பி பண்ணும்போது கண்ணுலையும் அதே மாதிரி அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டுமே வந்து ஆக்சுவலி நாங்கள் கவர் பண்ணிவிடுவோம். பிகாஸ் அந்த ரேஸோட ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைவேட் ஜெனிட்டல்ஸ்ன்னு சொல்லுவேன், ஜெனிட்டல்ஸில் இருக்கும். மெயின்லி வந்து மேல் சில்ட்ரனுக்கு. அதனால் எப்போ ஃபோட்டோதெரப்பி கொடுத்தாலும் கண்டிப்பாக பாப்பாவோட கண்ணும் அதே மாதிரி ஜெனிட்டல்ஸ் ஒரு டைப்பர் மட்டும் போட்டு ஃபுல் பாடி எக்ஸ்போஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். பிகாஸ் எவ்வளோ நேரம் அந்த லைட்டுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் எக்ஸ்போஷர் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் கம்மியாகும். ஆனால் கண்டிப்பாக கண்ணும் இதுவும் வந்து நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். நம்ம அது மோஸ்ட்லி கவர் பண்ணிவிடுவாங்க. நமக்கு அதுக்கு வர அந்த எஃபெக்டை விட இதுவே அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த பிரெயின் டேமேஜ் ஆகி அது ஒரு டெவலப்மெண்டல் டிலே சைல்டு ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இது கஷ்டம் கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம ட்ரீட்மெண்ட் இது வந்து ஒரு வழியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை ஃபோட்டோதெரப்பி நம்ம சரியாக கொடுக்கல, இல்லைனா வந்து ஃபோட்டோதெரப்பி லெவலில் தாண்டி போயிடுச்சுன்னா தேவைப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் கூட சொல்லுவாங்க. அதாவது அந்த பிளட்டில் ஃபுல்லாக பிலிருபின் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பிளட்டையே வந்து பாப்பாவுக்கு வேறு மாற்றி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி பாப்பாவோட பிளட்டே ஃபுல்லாக நம்ம ப்யூரிஃபை பண்ணி உள்ளே போடணும். அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஃபோட்டோதெரப்பிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற ரேஞ்ச் கூட வரலாம்.